வீடை எதற்கு கட்டுகிறார்கள்? அந்த வீட்டில் நான் போய் சுகமாய் வாழ வேண்டும். வீட்டை கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி எல்லாம் மாடி மேல மாடி கட்டி வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்க முடியலன்னா எப்படி இருக்கும்? உன் வீடு நல்ல ஒரு இளைப்பாறுகிற ஒரு ஸ்தலமாய் இருக்க போகிறது. ஆமென். சிலர் வீட்டுக்குள்ள நிம்மதியாய் குடியிருக்க முடியாமல் கடை தெருக்களிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்க போனா ஏதாவது ஒரு தொல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு நெருக்கம் போட்டு நெருக்குது. அவனுக்கு விரோதமா அவனை நிர்மூலமாக்குறதுக்கு அங்க யாருமே கிடையாது. காரணம் என்ன? கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கொடுத்து யுத்தங்களை அடக்கி வைத்திருந்தார். ஆனால் எல்லா ஆசீர்வாதத்தையும் கையிலே வைத்துக் கொண்டு உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது உன்னிடத்தில் ஒருவன் வந்து நன்மையை கேட்பானே, ஆனால் அதை செய்யாமல் இருப்பது தவறு. நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும், ஆலயத்திற்காய் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும், ஊழியத்திற்காய் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். உன்னை சுற்றிலும் ஜனங்கள் எழுந்து வந்தாலும் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் சரியாய் தேவனுக்கு தரவில்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு விக்கிரகத்திற்குள்ளாக நீங்களும் நானும் சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவ உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, ஆனால் நமக்கு முக்கியமான ஒரு நபர் நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பாரே, ஆனால் அது ஜீவனுள்ள தேவன் மாத்திரமே ஒழிய வேற யாரும் இல்லை. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லி உன் வீட்டுக்குள்ள, புதுசா கட்டின வீட்டுக்குள்ள அவர் மாத்திரம் தான் உயர்ந்திருக்கணும். ஆமென். அவருக்கு தான் முதலிடம். அவருடைய வார்த்தையின் சத்தம், அவருடைய துதியின் சத்தம், அவருடைய ஆராதனையின் சத்தம் உன் வீட்டிற்குள் எழும்ப 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 கர்த்தர் உன்னை சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளையிடுவார்.